குட் குட். இது பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே. படம் எங்கேயாச்சும் போர் அடிக்குது? இல்லை என்டர்டைன்மெண்ட். சூர்யா எப்படி பண்ணியிருக்காரு? குட் ஆக்டிங். ஆக்டிங் இது ஓகே. நிறைய சீரியல் பார்க்கும்போது இல்லை நத்திங் என்ன சொல்கிறதுன்னா நல்லா ஃபன்னி. ஃபேமிலி ஜாலி மூமெண்ட். குடும்பத்தோட பார்க்கலாம். பார்க்கலாம். 3 மணி நேரம் லென்த்தாக இருக்கு. ரொம்ப லென்த்தாக இருக்கு. ஆனால் போரிங்லாம் போகுது. ஓகே தேங்க்யூ. ராதிகா மேடம் ஆக்டிங் எப்படி இருக்கு? ஓகே ஃபன். நல்லா இருந்துச்சு. ஓகே 3 ஹவர்ஸ் எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்துச்சு. சூர்யா சார் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. கீதா மேம் ஆக்டிங். அவங்க ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. சாங்ஸ் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. சாங்ஸ் ஓகே தான். சாங்ஸ் ஓகே. சாங்ஸ் ஒரு மணி நேரம் போர் அடிக்கவே தெரியல, நல்லா போர் இருந்துச்சு. அடிக்கிறது. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் எப்படி? அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரேட்டிங் எவ்வளோ? 4 ரேட்டிங் கொடுங்க, 5க்கு 4 கொடுங்க. ஓகே சூர்யா எப்படி ஆக்டிங்? சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு. இதே அந்த 40 வயசுல இருந்ததுனால அந்த பொண்ணை ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கல, இல்லைன்னா அவர் கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு தான் சொன்னார். நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு. 3 ஹவர் இருக்கு. அதை பற்றி ஆமாம் நல்லா இருக்கு. படம்னால டைம் போகிறது தெரியல. ஓகே ஓகே சார் மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். மூவி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. மூவி எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு சார். சூர்யா ஆக்டிங் எப்படி இருக்கு? சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. மமிதா ஹீரோயின் அமிதா நினைச்சதை விட சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஏஜ் டிஃபரன்ஸ் ராதிகா மேடம் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. தாய் கழுவிக்கும் இவங்க இதில் நடிச்சதுக்கு ஏதாவது அது ரொம்ப ரொம்ப வயசான மாதிரி இருந்தது. இதில் மீடியமான ஏஜ், ஒரு 60 ஏஜ் மாதிரி இருக்கு. இது பிடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாம். டிஃப்ரெண்டாக சூப்பரா இருக்கு. ஓகே சார் மூவி எப்படி இருக்கு? இது ராதிகா மேடம் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இது மமிதா ஆக்டிங் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. 3 ஹவர்ஸ் லாங் டியூரேஷனாக இருக்கு. நல்லா போகுது. ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். மூவி எப்படி இருக்கு? மூவி நல்லா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் எப்படி இருக்கு? சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. நல்லா கருப்புக்கு அப்புறம் இது நடிச்சிருக்காரு. கருப்புக்கு அப்புறம் இது நல்லா ஒரு எமோஷனலாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லா நிறைய இருந்துச்சு. பேர் ஸ்லோவாக இருக்குன்றாங்க. இல்லை அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்குது. காமெடி, ஆக்ஷன், மமிதா ரொமான்ஸ். பைஜூஸ் புரியல. மமிதா அவங்க பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான புது கேரக்டர் இருக்குது. புது ஸ்டோரியாகவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. டிவி பிரகாஷ் சாங்ஸ் மியூசிக் அதுவும் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா சூப்பராக இருக்கு. அவ்வளோ மூவி எப்படி இருக்கு? ஓகே சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எங்கேயாச்சும் போர் அடிக்கும்? இல்லை போர்லாம் எதுவும் இல்லை, நல்லாவே இருக்கு. சூர்யா சார் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ரேட்டிங் எவ்வளோ பண்ணிருக்கீங்க? ரேட்டிங் 10 out of 10. மிகப்பெரிய கம்பேக் சூர்யா சாருக்கு. ஆமாம் சூப்பராக இருக்கு. கருப்பு படத்தை விட நல்லா இருக்கு. கருப்புக்கு அப்புறம் எப்படி இருக்கு? இல்லை கருப்பை விட அதிகமாக நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும், நல்லா இருக்கு. ஓகே சார் சூப்பர் ஃபேமிலி என்டர்டைனர். சூர்யா. ஓகே சூர்யா ஆக்டிங் எப்படி? சூப்பரா மமிதா மேம் மமிதா மேம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது கருப்புக்கு அப்புறம் சூர்யா இது கம்பேக் அது வந்து மாஸ் கமர்ஷியல் மாதிரி, இது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். ஃபேமிலிஸ்க்கு செட் ஆகும் மூவி. கண்டிப்பா செட் ஆகும், எல்லாரும் வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சூர்யா கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. ஆமாம், அது 2வது கம்பேக். சூப்பராக இருந்துச்சு. ஹிட், நல்ல படம். ஹிட்டு கொடுத்துச்சு. மமிதாவோட ஆக்டிங் பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. காமெடியாக பண்ணியிருந்தாங்க. இது தாய் கழுவிக்கு அப்புறம் ராதிகா அன்எக்ஸ்பெக்டட், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இது சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் தரமா இருந்தா டைட்டில் கார்டுலாம் எப்படி இருக்கு? ஐயோ அதெல்லாம் பிளாஸ்ட், மறக்கவே மாட்டேன் அந்த டைட்டில். செம்மையாக இருந்துச்சு. அதாவது இது ஓஜி கம்பேக் ப்ரோ சூர்யா சார். ஆமாம், ரெண்டாவது பிளாஸ்ட் இல்லை, நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது கம்பேக் பயங்கரமா செம்மையாக இருந்துச்சு. மூவி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஃபேமிலி மூவிஸ். ஸோ வந்து வீட்டில் ஃபேமிலிஸாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டோரிஸும் சூப்பராக இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாம் ஓகே தான். நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நான் அந்த மாதிரி என்னோடய எக்ஸ்பெக்டேஷனும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதை என்னோட சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு பார்த்ததுக்கு. நல்லா தான் சூர்யா சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி திரும்பியும் ஒரு கருப்புக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. கருப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் அவ்வளோக்கா வந்து அப்பியர் ஆகியிருக்க மாட்டார். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து ஓவர் கம் பண்ணி நல்லாவே பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஃபீல் குட் சூர்யா இந்த படத்துல பண்ணியிருக்காரு. டெஃபினெட்லியா ஃபீல் குட் மூவி தான். கண்டிப்பாக வந்து எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஓஜி சூர்யா இருப்பார்ல, வாரணமாயிரம் ரஜினி சூர்யா அந்த மாதிரி கண்டிப்பாக
அந்த மாதிரி ஒரு சூர்யா இல்லைன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. வந்து ராதிகா இது தாய் கிழவிக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த எமோஷ்னல் சீன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. மமிதா மேடம் அமிதா சாங் அந்த ஸ்டெப்புக்காகவே நான் திரும்ப ஒரு டைம் வந்து பார்க்கலான்னு தோணுது. அவ்வளோதான். ஜிவி பிரகாஷ் சாங்ஸ் எப்படி இருந்துச்சு? ஜிவி பிரகாஷை பற்றி நான் சொல்லணும்னு ஒரு அவசியமும் இல்லை, உங்களுக்கே எல்லாம் தெரியும். அவர் போட்ட அந்த சாங்ஸ்லாம் ஒரு பக்கா தான். டைட்டில் கார்டில் எப்படி இருந்துச்சு? ஸோ பார்த்தீங்கன்னா நான் மழையில் நனைஞ்சிட்டு வந்துட்டேன். டைட்டில் கார்டு நான் எதுவும் பார்க்கல. அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ஸ் லேட்டாக தான் வந்து பார்த்தனால அதை மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இது ஃபேமிலிஸ் மூவிஸ் தான், அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடையே பார்க்கலாம். 10 அவுட் ஆஃப் எவ்வளோ? 10 அவுட் ஆஃப் நான் 8 தருவேன். அவன் சூப்பராக இருந்துச்சு மூவிஸ். ஓகே, சூர்யா கம்பேக் கொடுத்துருக்காரு கருப்பு படம். ஓகே, நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நல்லா இருக்கு. ஃபீல் குட் மூவி. ஓகே, சூர்யா கம்பேக் கொடுத்துருக்காரு கருப்பு படம். ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஸ்க்ரீன்ல பாக்குறோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவி ஃபேமிலியோட பாக்குற மாதிரி. ராதிகா மேடம் தாய் கிழவிக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்கள ஸ்க்ரீன்ல பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. லைக் தெரி மூவிக்கு அப்புறம் இதுல வந்து அந்த மதர் கேரக்டர் ரொம்ப நல்லா மேட்ச் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு, அவங்களுக்கு சொல்லவே வேண்டாம், எப்பயும் போல சூப்பரா இருக்கு. சாங்ஸ்லாம் நைஸ், எல்லாமே நல்லா. படம் ஃபுல்லாவே ஒரு ஹோல்சமாவே ஃபீல் குட்டாக தான் இருந்தது. ஸோ எங்கேயாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருக்குங்களா? இல்லை இல்லை, அப்படியே ஒன்றும் இல்லை.